ஓம் சாந்தி. நான் ஆத்மா பரமாத்மா சிவபாபாவின் ஞானம் என் புத்தியை ஒளிரச் செய்து என் உண்மையான ஆன்மஸ்வரூபத்தை தெளிவாக உணரச் செய்கிறது. மனதில் இருக்கும் அறியாமையை அகற்றி என் எண்ணங்களை உயர்ந்த திசையில் வழிநடத்துகிறது. அது என்னை உயர்ந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேற்றுகிறது. நான் நம்பர் 1 வியாபாரி ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உயர்ந்த வருமானமாக மாற்றுகிறேன். இதனால் நான் உள்ளார்ந்த கோடீஸ்வரராக மாறுகிறேன். நான் புரிந்து கொள்கிறேன், உண்மையான வியாபாரம் என்பது வெளிப்புற பொருட்களில் அல்ல, என் எண்ணங்களின் தரத்தில் இருக்கிறது. என் ஒவ்வொரு எண்ணத்தையும் மதிப்புடன் பயன்படுத்துகிறேன். என்னுடைய நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியையும் தெய்வீக சிந்தனைகளால் நிரப்புகிறேன். எந்தவித வீண் எண்ணங்களையும் உருவாக்காமல் அவற்றை உடனே மாற்றுகிறேன். என் உள்ளத்தில் தெளிவு உருவாகிறது. நான் ஒரு உண்மையான ஆன்மீக வியாபாரி போல என் ஒவ்வொரு எண்ணத்தையும் உயர்ந்த லாபமாக மாற்றுகிறேன். நான் என் நேரத்தையும் எண்ணங்களையும் சரியான திசையில் பயன்படுத்தும்போது என் வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றம் ஏற்படுகிறது. நான் எந்தவித சோம்பேறித்தனத்தையும் அனுமதிக்காமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். மேலும் இதனால் என் உள்ளத்தில் சக்தி நிரம்புகிறது. நான் என்னுடைய எண்ணங்களில் ஒவ்வொன்றையும் மதிப்புடன் பயன்படுத்தும்போது என் புத்தி அலைபாய்வதை நிறுத்துகிறது. நான் என் மனதை கட்டுப்படுத்தி ஒரே திசையில் நிலைநிறுத்துகிறேன். இதனால் என் வாழ்க்கை சீராகிறது. நான் என்னுடைய உள்ளத்தில் எந்தவித வீண் சிந்தனைகளையும் அனுமதிக்காமல் ஒவ்வொரு எண்ணத்தையும் தெய்வீகமாக மாற்றுகிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் தெய்வீக சேவையாக மாற்றுகிறேன். உள்ளத்தில் எந்தவித புகார்களையும் அனுமதிக்காமல் என் எண்ணங்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு முதலீடாக பயன்படுத்துகிறேன். அது எனக்கு ஆன்மீக லாபத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு நொடியையும் மதிப்புடன் பயன்படுத்தும்போது ஆத்மா வலிமையாகிறது. என்னுடைய உள்ளத்தில் எந்தவித அலைபாயும் எண்ணங்களையும் அனுமதிக்காமல் அவற்றை கட்டுப்படுத்துகிறேன். நான் ஒரு ஆன்மீக வியாபாரி போல
என் வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் நடத்துகிறேன். நான் சதா தந்தையின் நினைவில் இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறேன். அது என்னை உயர்ந்த நிலையில் நிலைநிறுத்துகிறது. நல்லது. ஓம் சாந்தி.